முக்கியமான ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தௌலத் கிளையில ஒரு ஸ்கூல் புள்ளி கடத்தப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு உயிரை பணயம் வைத்த மாதிரி ஒரு முயற்சி ஒன்று செய்தீர்கள். அது என்ன இன்சிடென்ட், அது எங்களுக்குள்ள தகவல் இல்லை. இந்த விடயம் நாங்க எதை வச்சு அவதானிச்சோம்னா, இது அக்குரணையோட தொடர்புள்ள ஒரு வாலிபர், எங்க சகோதரர் ஷஃபான் செல்லக்கூடிய வயரிங் செய்யக்கூடிய சகோதரரோட இந்த வாலிபர் 7 வருடமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. சிறப்பாகவும் நம்பிக்கையா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தௌலத் கிளையில ஒரு ஸ்கூல் புள்ளி கடத்தப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்துல இந்த புள்ள அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சு மிச்சம் காயங்களோட இன்னைக்கு ஊக்குவிக்கிறாரு. இப்படி ஆட்கள் சமுதாயத்துல புகழப்படணும். அதே மாதிரி இதை மாதிரி சமூகத்துல இன்னும் ஆட்கள் உருவாகணும். அந்த அடிப்படையில நாங்க அக்குர்ணையிலிருந்து வந்தோம். இதற்காக குரூப்ல நாங்க போட்டிருந்தோம். இதற்காக சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த அடிப்படையில எங்களோட ரிபாசர தம்பி நஸ்ரி ஜப்பான் அக்குர்ணை பத்ரி மாலாயராங்கிட்ட அவர் ஜப்பான்ல இருந்து உடனே கோல் அடிச்சு அவரால் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று தந்தாரு. பெஸ்டா நாங்க இதை தொடக்கி வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் இவரை பார்த்து இவருக்காக இன்னும் நாங்க என்னென்ன செய்ய இருந்துச்சுன்னா சமுதாயத்துக்காக இவருக்காக கட்டாயம் செய்யணும். ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு விடயம் தான். எங்கட அக்குர்ணை மற்றது கண்டி எல்லாம் ஒரு குடும்பமாய் தான் இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. இவரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல தன்னுடைய ஒரு முயற்சிய தன்னை ஒரு உயிரை பணயம் வைத்த மாதிரி ஒரு முயற்சி ஒன்று செய்திருக்கிறாரு. அது என்ன இன்சிடென்ட், அது எங்களுக்குள்ள தகவல் இல்லை. இந்த விடயம் நாங்க எதை வச்சு அவதானிச்சோம்னா, இது அக்குரணையோட தொடர்புள்ள ஒரு வாலிபர், எங்க சகோதரர் ஷஃபான் செல்லக்கூடிய வயரிங் செய்யக்கூடிய சகோதரரோட இந்த வாலிபர் 7 வருடமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. சிறப்பாகவும் நம்பிக்கையாகவும் இந்த அமைப்புல எங்க சகோதரர் ஷூட்டினானா, எங்க ஜனீமா மீடியாவை சேர்ந்த எங்க பிரஸ் ரியாஸ் சகோதரர் ரியாஸ் நானா, இவருடைய இந்த தைரியம் இத ஒரு ஊக்குவிக்கிற நோக்கத்துல தான் இந்த அன்பளிப்பு சுமார் 50,000 ரூபாயுடைய ஒரு அன்பளிப்பை சகோதரர் பத்ரின் மஹல்லாவை சேர்ந்த அக்குரனை நஸ்ரிக் அவர்கள் ஜப்பானில் இருந்து உடனடியாக ஒரு வார்த்தை சொன்ன உடனே அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்படியான இந்த வாலிபருடைய இந்த தைரியத்தை பார்த்துட்டு அவரை அதிர்ந்துகிறாரு. தன்னுடைய உயிரை பணைய வச்சு அப்படியே அவரு அதுல அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லலாத நிலைமையில அவரு தப்பிய ஒரு நிலைமையில தான் அவருடைய காயங்களோட தற்பொழுது அவர் இருக்கிறாரு. இந்த அமைப்புல இதை ஊக்குவிக்க எங்களது சமூகத்தில் உள்ள எங்களோட வாலிபர்கள் ஏனையவர்கள் இவ்வாறான விடயங்களுக்கு ஒரு எல்லாரையும் தன்னுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக பார்க்கணும் சொல்ற ஒரு நிலைப்பாட்டுடைய ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு நிகழ்வு இவருடைய ஒரு உற்சாகம், அவருடைய வாலிபத்துடைய அந்த ஊக்குவிப்பு தன்மையை வரவேற்கும் நோக்கத்தோட தான் இந்த அன்பளிப்பை நாங்க வழங்கி வைக்கிறோம். இதை இன்னொரு மெசேஜாக நாங்க இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஊரை சேர்ந்தவங்க இந்த மஹல்லா வைக்கக்கூடிய நாங்க இங்க வந்திக்கிறோம். இந்த தௌலகளை அரவாவல இந்த அரவாவலுடைய இந்த பகுதிக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட முழு இலங்கையிலையும் சுமாராக 350 மாணவிகள் இந்த பகுதியில் கல்வி கற்க போர்டிங் வந்திருக்கிறாங்க. தஞ்சம் புகுந்தீர மாதிரி போர்டிங் கல்விக்காக வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவம் ஏதோ சாதாரணமாக இது முடிவடைந்தாலும் இந்த வாலிபர் அந்த சந்தர்ப்பத்துல யாரு எவர் எதுவும் விளங்காம இந்த முயற்சியை செஞ்சிருக்கிறாரு. இந்த அமைப்புல நாங்க இவருக்கு எங்க ஊர் சார்பாகும் இந்த அரவாவல தௌலகல கெலியோ கம்பல இந்த பகுதியை சேர்ந்தவரும் இந்த வாலிபரை கௌரவிக்கிறது ஒரு கடமை சொல்றதை நாங்க இந்த இடத்துல ஞாபகம் காட்டிக் கொள்றோம். வஸ்ஸலாம்.